பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம். எக்கச்சக்கமாக லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ஒரே கமெண்ட் தான், கடா பேங்கிள் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக கடா பேங்கிள்ஸ் டீட்டெயில்டாக கிராம்ஸோட காட்ட போகிறேன். இதோட வேஸ்டேஜ் எல்லாமே மேலே நான் பின் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிற டெம்பிள் கலெக்ஷன். எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? ட்ரெடிஷ்னலான பேட்டர்னில் யாழி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வளையல் ஃபுல்லாக, இந்த கடா வளையல் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யாழியோட பேட்டர்ன் இருக்கும். முக்கியமாக அதில் லைட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸும் டார்க் க்ரீன் கலரும் அழகாக பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் இருக்குது பாருங்களேன். ஸோ நீங்கள் அழகாக ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு மணிக்கட்டுக்கு அழகாக அது பொருந்தி வரும். ஸோ சின்னதாகிடுமோன்ற கவலை தேவையே இல்லை. இந்த கடா பேங்கிளோட கிராம்ஸ் உங்களுக்கு 19 கிராம்ஸ் வருது. இது நமக்கு பிடிச்ச மாடலில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணியோ இல்லை புதுசாக பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து அழகாக கேரளா பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேரளா பேட்டர்ன். மோஸ்ட்லி சில பேர் டர்க்கி பேட்டர்ன் சொல்கிறீங்க. ஆனால் நம்ம கேரளாவும் பாம்பே மாடல் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு பார்வையான ஃபினிஷிங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேங்கிள்ஸ் நிறைய இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான். பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை வந்து சைடில் நீங்கள் கழட்டிக்கலாம், ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேங்கிள் வந்து ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நம்ம சாரிக்கு வியர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதர் அவுட்ஃபிட்டுக்கு கூட நீங்கள் தாராளமாக இதை பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் நீங்கள் சைடில் போட்டு இன்னொரு கையில் வாட்ச் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு லுக் இருக்குது. இது உங்களுக்கு 25 கிராம்ஸ் வருதுங்க. ரொம்ப அழுத்தமாகவும் இருந்துச்சு. இது வந்து 3 பவுனு 1 கிராம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் பாருங்களேன். இந்த பால் பேட்டர்ன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த பால் பேட்டர்னில் நிறைய பேர் தோடெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா? ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நமக்கு பேங்கிள்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஹாலோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்குது பாருங்களேன் பாலில். ரொம்பவே உங்களுக்கு லைட் வெயிட் தான். ஜஸ்ட்டு 12 கிராம் மட்டும் தாங்க. அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது வந்து பாம்பே பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பாம்பே பேட்டர்ன் லைட் வெயிட் கடா பேங்கிள் அது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேட்டர்னில் பாருங்களேன், அழகாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த வளையல் முழுக்கவே உங்களுக்கு நடுவில் ஃப்ளவர் வித் நடுவில் சின்ன சின்ன மாங்காய் ஷேப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 பேங்கிள் சேர்த்து அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் இருக்குது. இது உங்களுக்கு 20 கிராம்ஸ் வருது. ஆனால் பார்க்க எவ்வளோ பார்வையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 4 பவுன் 5 பவுன் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்க்ரூ டைப் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அழகாக கலட்டி நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பாம்பே பேட்டர்ன் தான், லைட் வெயிட்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கடா பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 வளையல் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு லைட் வெயிட்டில் தான் வருது. 15.9 கிராம்ஸ் வருது. அதாவது 16 கிராம் தோராயமாக 2 பவுண்டில் வருது. நடுவில் வந்து உங்களுக்கு தேங்காய் மாடல் கொடுத்துருக்காங்க. சில பேர் வரிக்காயினும் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் தான். சரிங்களா? ஸ்க்ரூவை நீங்கள் அழகாக கழட்டி மாட்டிக்கலாம். இது வந்து கேரளா சிங்கிள் பேங்கிள் அந்த மாதிரி கலெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, பார்க்க ரொம்ப பார்வையாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 3 பேங்கிள் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே கையில் போட்டால் என்ன லுக் இருக்குமோ அது இந்த சிங்கிள் கடாவே கொடுத்துருது. ஸோ இதோட வெயிட்டும் ரொம்பவே ரீசனபிளான ஒரு லைட் வெயிட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு 19.9 கிராம், அதாவது 20 கிராம்னு வச்சுக்கோங்களேன். 20 கிராம்ஸ்னால் 2.5 சவரன் வருது. இது வந்து பாம்பே பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. பாம்பே கலெக்ஷனில் லைட் வெயிட் பேட்டர்ன். ஓகேங்களா? நான் ஏன் ஒரு வளையலுக்குமே உங்களுக்கு அந்த நேம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஷாப்பில் போய் கேட்கும்போது அவங்க தெளிவாக அதை எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது, ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இன்னும் லலிதா ஜுவல்லரி ஷோரூம்லேருந்து போடுங்கன்னு ஆதரவாக கமெண்ட்ஸ் பண்ணாலும் சில பேர் வந்து டவுட்டாக கேட்குறீங்க. லலிதாவில் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஜுவல்லரியுமே அவங்க 916 ஹால்மார்க்காக தான் கொடுக்குறாங்களா, இல்லை அவங்களுக்கு தரம் குறைந்த நகைகளை வந்து விற்கிறாங்களா, அந்த மாதிரி டவுட்டடாக கேட்டிருந்தீங்க. நீங்கள் சந்தேகப்படணும்னு அவசியம் கிடையாது. லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் ஒரு சின்ன கோல்டு எடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஹால்மார்க் 916 முத்திரை பதிச்ச தங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவலோடு தான் அவங்க வந்து எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லலிதாவில் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் அவங்க மேனுஃபேக்சர். அவங்க வந்து யார்கிட்டேருந்தும் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? அதனால் அவங்களே தங்கத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால மக்களுக்கு கம்மியான வேஸ்டேஜில் வந்து விற்கணுங்கிறத ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் டவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து லலிதா விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கூட போய் அதோட பியூரிட்டி செக் பண்ணி பார்க்கலாம். நோ டவுட்.
வாங்க திரும்ப நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேரளா மாடலில் வரக்கூடிய சிங்கிள் கடா பேங்கிள் தான். இது உங்களுக்கு வெறும் 20 கிராமில் தான் வருது. ஆனால் எவ்வளோ பார்க்க பார்வையாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு சைடில் வந்து ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சின்னதாயிடுமோன்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. பேட்டர்னும் எவ்வளோ பார்வையாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு 4 பவுன் அந்த லுக்கு வந்து இந்த வளையலுக்கு இருக்குது. ஆனால் அதோட கிராம் ஜஸ்ட் உங்களுக்கு 20 கிராம்ஸ் தான், 2.5 சவரன் தான் வருது. சேதாரம் சேகூலி இல்லாமல் நகை வாங்கணும்னா நம்மளோட லலிதா ஜுவல்லரியில் 11 மந்த்ஸ் கோல்டு ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலிருந்து நீங்கள் தங்க சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சேதாரம் சேகூலி இல்லாமல் உங்களுக்கு நகை கிடைக்கும். மாதம் நீங்கள் என்றைக்கு பணம் கட்டுறீங்களோ அந்த தேதிக்கு நீங்கள் கட்டுற பணத்துக்கு ஏற்ற மாதிரி கிராம்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ நகை சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு மொத்தமாக நீங்கள் எந்த ஒரு ஜுவல்லரியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆன்டிக் ஜுவல்லரி, டைமண்ட், கோல்டு, சில்வர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்குமே உங்களுக்கு சேதாரம் சேகுலி கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கடா பேங்கிள் வந்து பாம்பே ஃபேன்சி மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப பார்வையாக கொடுத்துருக்காங்கல்ல. ஒரு 3 வளையல் சேர்ந்துருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு 22 கிராம் வருது. அதாவது 2.25 சவரன் வருது. 2 பக்கமும் வந்து சின்ன பேங்கிள் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 2 சைட்லேயும் உங்களுக்கு கோல்டு குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நடுவில் வந்து ஃபெதர்ஸ் மாதிரி கொடுத்து ஹாட் இன் ஷேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் பாம்பே ஃபேன்சி மாடல் தான். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த பேட்டர்ன் ஜஸ்ட் உங்களுக்கு 18.9 கிராமில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 19 கிராம் வருது தோராயமாக. ஒரு 2.5 சவரன்லேயே உங்களுக்கு அவ்வளோ அழகாக பார்வையான வளையல் கிடச்சிருது. ஸோ இந்த ஒரு பேங்கிள் போட்டாலே போதும். ஸோ நடுவில் அந்த பேட்டர்ன் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு முட்டை ஷேப், ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள் வந்து ட்ரெடிஷ்னலான கேரளா சிங்கிள் பேங்கிள் தான். ஸோ அழகாக உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. கேரளா பேங்கிள்னாலே உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் நிறைய வரும், கூம்பு பேட்டர்ன்ஸ் நிறைய வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 24 கிராம்ஸ் வருதுங்க. 3 பவுண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் சேம் உங்களுக்கு கேரளா சிங்கிள் கடா பேங்கிள் டைப்பு தான். ஸோ எத்தனை லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு 5 செட் ஆஃப் வளையல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹாலோவாக பெருசாக பண்ணியிருக்காங்க. இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 32 கிராம்ஸ், அதாவது 4 சவரன் வருதுங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ டைப் தான் வருது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டெம்பிள் கலெக்ஷன். ஃபுல்லாக வந்து மகாலட்சுமி பேட்டர்ன் தான் வச்சுருக்காங்க பாருங்களேன். இதில் எந்த ஸ்டோன்ஸும் இல்லை. பிளெயின் எல்லோவில் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான டெம்பிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போடும்போதும் உங்களுக்கு அது ஒரு லுக்கு தனியாக கிடைக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16.4 கிராம்ஸ் தான், அதாவது 2 பவுன் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நகாஸ்லேயே வந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு டை ஷேடு வருது இல்லையா, ஆன்டிக் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டை நகாஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் ஃபெதர் ஸ்டோன்ஸும் அதே மாதிரி அந்த மயில் இருக்குல்ல, மயிலுக்கு கண்ணுலையும் அந்த பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க பார்வையாக. இந்த நகாஸ் பேட்டர்ன் கடா பேங்கிள் வந்து உங்களுக்கு 26 கிராம் வருங்க. 3 பவுனும் அப்புறம் 2 கிராம் எக்ஸ்ட்ரா வரும். இது உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சேம் இதுவும் உங்களுக்கு நகாஸ் பேட்டர்ன்லேயே டை நகாஸ் மாதிரி வரும். ஆன்டிக் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். அழகாக வந்து உங்களுக்கு ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலர் ஸ்டோன்ஸும், அப்புறம் ஒரு பொண்ணு அழகாக நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு ரேர் கலெக்ஷன்ஸ் தான். இந்த கடா பேங்கிளோட வெயிட் உங்களுக்கு கரெக்டாக 26 கிராம் வருது. சேம் இதுவும் உங்களுக்கு 3 பவுனும் 2 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டெம்பிள் கலெக்ஷன்ஸில் நல்ல ஒரு எல்லோ கோல்டு ஃபுல்லாகவே யாழி வச்சுருக்கு பாருங்கள். அந்த யாழியோட டீட்டெயில்டும் அந்த லைட் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ பார்வையாக இருக்குது. இது உங்களுக்கு 25.7 கிராம் வருது. ஒரு 26 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 3 பவுனு 2 கிராம் எக்ஸ்ட்ரா. ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல லுக்காக இருந்துச்சு. ஸோ இதிலே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி 2 வளையல் வேணும்னா கூட நம்ம ஆர்டர் கொடுத்தோன்னா பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த பேங்கிள் வந்து ரொம்பவே ஃபேன்சியான பேட்டர்ன் தான். என்னடா 3 பேங்கிள் இருக்குது அப்படின்னு கிடையாது, 3 in 1 மாதிரி. ஸோ 3மே உங்களுக்கு இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, ரிங் மாதிரி அட்டாச்சபிளாக இருக்குது. இது உங்களுக்கு 43 கிராம் வரும். ஸோ 3மே வந்து ஒரே பேங்கிள் தான். ஸோ இதை நம்ம வந்து ஒரு ட்ரெண்டியாக போட்டுக்கலாம். ஸோ கையில் பேங்கிள் போட்டு அதே பக்கமும் போட்டுக்கலாம். ஒரு ஜீனுக்கோ ஒரு டாப்புக்கோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ பேங்கிள் எனக்கு போட பிடிக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபேஷனபிளாக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே அழகான பேட்டர்னாக இருந்துச்சு. ஸோ வளையல் முழுக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி அழகாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு 31.8 கிராம்ஸ் வந்துச்சுங்க. அதாவது 32 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 4 பவுண்டில் வருது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் காமிச்சிருக்கக்கூடிய இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தொடர்ச்சியாக கடா பேங்கிள்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ நம்ம லலிதாவில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடா பேங்கிள்ஸை உங்களுக்கு பேரோட வித் கிராமோட காமிச்சிருக்கேன். வேஸ்டேஜும் மேலே போட்டிருக்கேன். வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நான் ஷாப்புக்கு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனல் அம்மு பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? லலிதா ஜுவல்லரியில் சேதாரம் செய்கூலி இல்லாமல் நகை சேமிப்பு திட்டம் இருக்குது. அதில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு கீழே 2 லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக வெறும் 1000 ரூபாயிலேருந்து உங்களோட சேமிப்பை இன்றைக்கே தொடங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லலிதா ஜுவல்லரியில் பழைய நகைகளை சேதாரம் செய்கூலி இல்லாமல் உங்களுக்கு மாற்ற முடியும். அதுக்கும் தனியாக ஸ்கீம் இருக்குது. உங்களோட ஃப்யூச்சருக்காக நகையை இன்றைக்கே சேமிக்க தொடங்குங்க. ஓகே, பாய்.